வணக்கம் மக்களே. எடுத்தோடனே என்ன கோயில் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இது பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோயில். இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. எல்லாரும் இந்த கோயிலுக்கு நல்ல தரிசனம் பெற்று போவாங்க. நிறைய வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் தரிசனம் பெற்றுக்கிட்டு போகிறாங்க. இந்த சுவாமி பார்க்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு சின்ன மன கஷ்டம்னாலும் நம்ம அங்கே போய் முறையிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நினச்சதை நிறைவேற்றி கொடுக்கும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருக்காங்க. பிள்ளையாருக்கு நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் தானே வணங்குவோம். அப்படியே சில்லுன்னு காற்று. ஏன்னா இந்த காற்று எதுக்காகனா, நான் எங்கள் ஊரில் கும்பகோணம் சரௌண்டு ஃபுல்லாக கரண்ட்டு கிடையாது இன்றைக்கி. அதனால் கரண்ட்டு இல்லைங்கவும் சரின்னு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குன்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோன்ட்டு இந்த வாசல் கிழக்கு வாசல், நான் கிழக்கு மேற்கு உள்ள வாசல், இந்த வாசல் வழியாக தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். போய் பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வருவோன்ட்டு கோயில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் சுற்றி பார்க்குறோம். பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் பாப்பா சொல்கிறாங்க, பாருமா மேகம் என்ன கலரில் இருக்குன்னு அப்படின்னாங்க. ஆமாம்மா பாரு நீல கலரில் தெரியுது அப்படின்னு பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் கொடி மரத்துக்கிட்ட போய் கொடி மரத்துக்கிட்ட விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு நம்ம உள்ள போய் நல்லா அந்த தெப்பமெல்லாம் சுற்றி பார்ப்போம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னம்மா வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ அதான் தெப்பத்தை சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனாலங்கிறதுல கரண்ட்டு வேறு இல்லையா, நம்ம அங்கே போனால் நல்லா அந்த இயற்கை காத்திருக்கும். சாமியும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம். போய் சாமி கும்பிட்டு வாங்கம்மா நம்ம அங்கே போய் இந்த தெப்பம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி வாங்க போகலாம் அப்படின்னாங்க. உடனே அங்கே தெப்பத்துக்கிட்ட ஒரு பிள்ளையார், அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு அப்புறம் அந்த வன்னி மரம் இருக்குது பாருங்கள், அந்த வன்னி மரத்தையும் பார்த்துட்டு தெப்பத்தில் பார்த்திங்கன்னா மீன் சூப்பராக குதிச்சு விளையாண்டுக்கிட்டு தெரியுது பாருங்கள். மீன் நல்லா தெரியுதா பாருங்கள். இதோ ஒரே ஒரு மீன் வருதா, கீழெல்லாம் தண்ணியில் நிறைய மீன் இருக்குது இந்த தெப்பத்தில். இது தெப்பத்தில் பொரியெல்லாம் வாங்கி போடுவாங்க. நல்லா எல்லா மீனும் எடுத்து சாப்பிடுவது தான் பட்டீஸ்வரம் கோயில் தெப்பம். முன்னெல்லாம் தெப்பத்தில் கீழே இறங்கி காலெல்லாம் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிக்கிட்டு போவாங்க. இப்போ ரொம்ப எல்லோரும் தும்முன்னு இறங்க ஆரம்பிச்சிட்றாங்கன்ட்டு திறக்கிறதே இல்லை, மீன் மட்டும்தான் உள்ளே இருக்கும். அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம பாருங்கள், நம்ம இது தெற்கு இந்த வாசல் வடக்கு வாசல். அந்த பக்கமாக அப்படியே வருவோம், நம்ம துர்க்கைக்கு விளக்கு போடுவோம் அப்படின்ட்டு அந்த துர்க்கைக்கு விளக்கையும் போட்டுட்டு விளக்கு போட்டு ரொம்ப முருகர் பக்கத்தில் நிறையா சுவாமிகள்லாம் இருந்தாங்க. அந்த சுவாமியெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து எங்கே போனோம் தெரியுமா? நம்ம அப்படியே மேலே சாமியெல்லாம் பார்த்துட்டு இந்த பாருங்க, இதுதான் துர்க்கைக்கு விளக்கு போடுற இடம். அந்த பாதை நம்ம போய்கிட்டுருக்கோம். போகும்போது நிறைய கார்டன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் நிறைய பூச்செடி இருக்கும். இப்போ இந்த வெயில்னால் எல்லாத்தையும் வெட்டி விட்ருக்காங்க. இனிமேல் பதியம் போடுவாங்க. நிறையா விதவிதமான பூக்கள்லாம் இந்த இடத்துல இருக்கும். அதனால் அந்த புல்லெல்லாம் செத்திட்டு வச்சுருக்காங்க செடி நடுறதுக்காக. அப்புறம் நம்ம வெள்ளிக்கிழமையில் ராகுகால டயத்துலலாம் விளக்கு போடுவோம் தெரியுமா, அந்த இடம் தான் இது துர்க்கைக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு சரி அப்படியே நம்ம வெளியில் நம்ம அம்பாளை பார்ப்போம், துர்க்கை அம்பாளை பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். வரும்போது நாங்கள் பாருங்கள் தெரியுதா, வாங்க இப்போ நம்ம நேராக போய் நம்ம கோபுரத்தை பார்ப்போமா. அந்த கோபுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வருவோம். இதாங்க துர்க்கை அம்மன் கோயில். இந்த பக்கம் வடக்கு வாசல். இது வடக்கு வாசல் வழியாக போகிறது. நாங்கள் எப்போ போனாலும் இந்த வாசல் வழியாக தான் போவோம். இங்கே போய் சாமி கும்பிடும்போது நம்ம துர்க்கை அம்மன் நேராக நம்மளுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே உள்ளே போகிறேன் பாருங்கள். உள்ளே அந்த போகும்போது என்னென்னா புறா 2 அடைஞ்சிச்சு மேலே. அதை எப்படியாவது நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு அந்த புறாவை தூக்கி எடுக்கிறேன். பறந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டோம். சிறப்பு வழின்னு தான் இதை போட்டிருப்பாங்க. சாமி கும்பிட்டாச்சு.
சாமி கும்பிட்டுட்டு பாருங்கள் தெரியுதா, சரி நம்ம நடந்து அப்படியே அந்த பிரகாரத்தை சுற்றுவோம் அப்படின்ட்டு அப்படியே சுற்றுனேன். சரி இப்போ நம்ம ஃபேஸ் காட்டுவோம், உள்ளே யாரும் அமைதியாக தானே இருக்குன்ட்டு ஃபேஸ் காட்டுறேன். இங்கே நான் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இந்த இடத்துல வந்து எல்லாம் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவாங்க. வன்னி மரம் இருக்கா, கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் அதில் போய் நூல் சுற்றி விட்டு கட்டிட்டு அந்த மரத்தில் நூலை கட்டி விட்டுட்டு சாமி கும்பிடுவாங்க. நல்லதே நடக்கும், வேண்டிக்குவாங்க. இது இப்போ கூட்டம் இல்லை, ஆடி மாதத்துலலாம் கீவு உள்ள போய் வரணும்னாலே ஒரு நாள் ஆகும், அந்தளவுக்கு கீவு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலெலாம் சுற்றி பார்த்தாச்சு. பார்த்துட்டு வெளியில் வர்றோம். இந்த கிழக்கு வாசல் பக்கம்தான் நாங்கள் வண்டி நிப்பாட்டியிருந்தோம், அதனால் வண்டி எடுத்துக்கிட்டு வருவோன்ட்டு வந்தோம். டக்குன்னு அப்படியே கோபுரத்தை வீடியோ எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.